பொழுது கட்டாயம் நகைச்சுவை பிறக்கும். கேண்டி ஸ்வீட்கள் பகிரும் கண்களிலே பாசம். சரிங்களா? இந்த கபில் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எல்லாம் எப்படி வீல் சேர்ல இருக்கீங்கல்ல, அவசியம் தான் இல்ல. இந்த மாலா அப்படிங்கிற லேடி வந்து எப்படின்னா, அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்போ இவங்க வந்து கடவுள் நமக்கெல்லாம் கிருபையை கொடுத்திருக்கிறார், அம்மாவா இல்லையா? அப்படித்தானே? உங்க ஃபேமிலியிலேயே நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. எத்தனையோ பேரை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில 30 வருஷம் 40 வருஷமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேரை கடந்து வந்துட்டோம். ஆனா நாம இன்னும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமாவா? அப்போ பாருங்க, நீங்க என்னைக்குமே எதை விடக்கூடாது, தன்னம்பிக்கை விட்டுறவே கூடாது. இந்த இருதயத்துல இருக்கிற அந்த ஒரு தில், அந்த இயலாமை அப்படிங்கிறது எங்க வந்துடக்கூடாது, மனதுல மட்டும் ஒரு நாள் நீங்க நினைச்சிடவே கூடாது. அப்படி மட்டும் நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும், நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, நம்ம வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா இந்த மனசுல நம்மளால முடியும் அப்படின்றது மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், என்ன வேணாலும் நம்மளால சாதிக்க முடியும். அதைத்தான் இன்னைக்கு நாங்க வந்து ஒரு குட் நியூஸா, ஒரு நல்ல ஒரு செய்தியா உங்களுக்கு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஏன் அப்படின்னு சொன்னா பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரியுமா? என்னது? வெரி குட். அப்ப இயேசு பிறந்தது எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த இயலாமை இருக்கிற இந்த மனுகுலத்தை, இல்லையா, நம்மளால நிறைய காரியங்கள் நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இயலாமை இருக்கிற இடத்துல அவர் முடியும், நம்மளால சாதிக்க முடியும், ஒரு தெய்வமே மனுஷனா அவதரித்து வந்து மனிதனாக இதையெல்லாம் செய்ய முடியும், சாதிக்க முடியும், செய்து காட்ட முடியும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டி சென்றவர் தான் இந்த இயேசுநாதர். அதனாலதான் அந்த அவர் பிறந்த நாள என்ன பண்றாங்க, நம்ம உலகம் முழுவதும் எல்லாரும் என்ன பண்றாங்க, நிறைய இடத்துல கொண்டாடுறாங்க, எல்லாரும் ஸ்டார் கட்டுறாங்க, ட்ரீ வைக்கிறாங்க, சீரியல் லைட் போடுறாங்க, இல்லையா, வேற கேக் வெட்டுறாங்க, அப்புறம் பிரியாணி வச்சு கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அப்போ நம்மளுடைய இயலாமையின் சூழ்நிலையில கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரால முடியாதது எதுவுமே இல்லை, அவரால் சாத்தியம் இல்லாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் உங்க மனசுல நீங்க பதிய வச்சுக்கோங்க. என்னைக்குமே சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. உங்களால இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிக்கலாம், என்னால எதுவுமே முடியலன்னு. ஆனா உங்களால யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு, அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடவே கூடாது. அந்த நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும், ஒரு இனிமையான வாழ்க்கையா இருக்கும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும், ஒரு சமாதானமான வாழ்க்கையா இருக்கும். இதுதான் இந்த இயேசு பிறந்த ஒரு நற்செய்தி. ஓகேவா? ஓகே, சந்தோஷமா இருக்கீங்களா? யாருமே என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, தளர்ந்து போயிடவே கூடாது. ஏன்னா யார் நம்ம கூட இருக்கிறா, கடவுள் நம்ம கூட இருக்கிறார். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ உங்களுக்காக எங்க சர்ச்ல இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் பழகிட்டு வந்திருக்காங்க. பிரியாணி தான் கொதிக்குது, அடுப்பில் சிக்கன் மட்டன் சேர்ந்து சந்தோஷத்தை கொடுக்குது. சுவைப்போமே நாமும் சேர்ந்து கிறிஸ்மஸ். கேட்டுண்டு வெட்டும் போது கட்டாயம் சிரிப்பு பிறக்கும். கேண்டி ஸ்வீட்கள் பகிர்ந்தால் கண்களிலே பாசம் நிறையும். அவங்க இப்படி ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க உதவி செய்றீங்களே, தேங்க்யூ. அந்த ஹார்ட், அந்த ஒரு இதயம் வரணுங்கிறதே ஒரு பெரிய விஷயங்க. அந்த மாதிரி இதயம் வரணும்னாலே அது ஒரு பெரிய விஷயம்.
சபை சேர்ந்து ஜெபிக்கட்டும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு இருதயம் வரணும்னா அது ஒரு பெரிய விஷயம். யாருக்குமே அப்படி ஒரு காரியம் செய்யணும்னா, சம்பளத்துக்கு கூட செய்யறவங்க ஒரு மனசார அதை செய்யணும் அப்படின்னா, அதெல்லாம் உண்மையாவே கடவுள் கொடுத்த அந்த ஒரு வரம் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களால அதை செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட உங்களுக்காக இந்த ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணி இதை நடத்துற அந்த லீடர் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்க கூட இருந்து சேர்ந்து உங்களுக்காக உதவி செய்கிற, உங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கிற எல்லாருக்காகவும் சொல்லுங்க, இசப்பா நாங்கள் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றோம். எங்களுக்கு உதவி செய்கிற எல்லாருக்காகவும், நல்ல உள்ளங்களுக்காக, நல்ல உள்ளங்களை எங்களுக்கு கொடுத்தீங்களே, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து சொல்லுங்க. டெய்லி இதை சொல்லுங்க, அவங்க ஆசீர்வதிப்பாங்க. ஓகே, இப்போ 2 பேரு உங்களுக்கு லாஸ்டா ஒரு டான்ஸ். சந்தோஷத்தை கொடுக்குது சுவை போல நாமும் சேர்ந்து. அவர் ரகசிய வருகையில் சீயோனு சேர வேண்டியதுதான் உண்மை. கிறிஸ்மஸ் குடும்பம் நம்மை சுற்றி நிற்கும். கைகளில் கைகள் வைத்து கிறிஸ்துவில் நல்ல வரும். அன்பின் விருந்து நாளிது, கிறிஸ்துமஸ் ஆனந்தம் இது. பிரியாணி தான் கொதிக்குது அடுப்பு, சிக்கன் மட்டன் சேர்ந்து சந்தோஷத்தை கூறுது. கைகோர்த்து நாமும் சேர்ந்து கீர்த்தனம் பாடிது. பண்டிகை உணவுகள் பலவும் பகிர்ந்தால் தான் ருசி பெருகும். அன்புடன் சொன்ன வார்த்தை இதயத்தில் நித்தம் நிற்கும். வேறுபட்டாலும் நாம் எல்லாம் ஒரே குடும்பம் கர்த்தருக்குள். ஒற்றுமையாய் வாழ்வோமே, உயிர்த்த நம்பிக்கை நிலைத்து நிற்கும். நாமும் இன்று சேர்ந்து உலகத்துக்கு அந்த அன்பை தருவோம். அன்பின் விருந்து நாளிது, கிறிஸ்துமஸ் ஆனந்தம் இது. பிரியாணி தான் கொதிக்குது அடுப்பில், சிக்கன் மட்டன் சேர்ந்து சந்தோஷத்தை கூறுது. கைகோர்த்து நாமும் சேர்ந்து கீர்த்தனம் பாடு. சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபை சார்பாக உங்களுக்கு இனிய புனிதமான மகிழ்ச்சியான மேரி அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ். அன்பின் விருந்து நாளிது, கிறிஸ்துமஸ் ஆனந்தம்